ஒரு எழுத்தாளனின் எழுத்து என்பது அதிகப்படியான மனிதர்களின் பார்வையை பெற வேண்டும். அதற்காக அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், மேடை பேச்சுக்கள், நூல்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு எழுத்தாளனின் எழுத்து என்பது தனி மனிதனின் சுயநல வெளிப்பாடு அல்ல. ஒரு எழுத்தாளனின் எழுத்து ஒரு தனி மனிதனின் எண்ண ஓட்டத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. இலக்கியங்கள் மற்றும் ஆய்வுகள் ஆகியவை அடுத்த தலைமுறைக்காக கடத்தப்பட வேண்டியவை. அத்தகைய எழுத்தாளர்களை காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது சன்னலுக்கு வெளியே. இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சிக்காக எழுத்தாளர், மரபு கவிஞர், சமூக சிந்தனையாளர் என பன்முகத்தன்மை கொண்ட காவிய புலவர் புதுகை வெற்றிவேலன் ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். அவருடைய நூல்களால் விருதுக்கு பெருமை அளித்துள்ளார். அவரை சந்தித்து அவருடைய அனுபவங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. மகிழ்ச்சிம்மா உங்களை சந்தித்து. அது என்னுடைய இல்லம் தேடி வந்து என்னை வாழ்த்துவதற்காக, என்னை விளம்பரப்படுத்துவதற்காக வருகிற உங்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். நன்றிம்மா. உங்களை சந்திச்சதுலேயும் ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சிப்பா. இப்போ நீங்கள் வந்துட்டு மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுடைய பெயர் அறியப்படக்கூடிய ஒரு பெயரா இருக்கு. இப்ப வரக்கூடிய கவிதைகள் எல்லாமே மரபு கவிதைகள் அப்படிங்கிற ஒரு இதுலயே இல்லாம தமிழ் சொற்களே ரொம்பவுமே கலப்படம் இல்லாம வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா? அதை பற்றி நினைக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு, எந்த மரபு கவிஞரும் வந்து இது வரவேற்கக்கூடிய சூழல் இல்லை. அது கவிதைன்னு சொல்கிறது என்ன போக மாதிரியான கவிஞர்களுக்கு ஏற்புடையதல்ல. இப்போ எழுத வரக்கூடியதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து மரபில் வந்துகிட்டு இருக்கல. கொஞ்சம் இடைக்காலத்தில் வள்ளலார், பாரதியார் இவங்க வந்து கொஞ்சம் மாற்றி எழுதுனாங்க. அதில் மரபு கொஞ்சம் மீறியே வந்தது. ஆனாலும் அதில் ஒரு கவித்துவம் இருந்தது. பாரதியாருடைய பாடல்களில் அந்த உணர்ச்சி பெருக்கும், அந்த கவிதை தாக்கமும் கவிதை வடிவம் தந்தது. இப்போ எழுதுகிறவங்களுடைய பொது கவிதைகளுக்கு வெவ்வேறு பேர், புது கவிதை, ஹைக்கு, அப்புறம் இப்போ கூட இன்னும் வேறு ஒரு கவிதைகள்லாம் எழுதுகிறாங்க. அதெல்லாம் கவிதைக்குள் அடங்காது. நான் புது கவிதையை எழுதுறதும் இல்லை, அதை வரவேற்கிறதும் இல்லை, பாராட்டுறதும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. இந்த மொழிக்கு அழகும் அதுக்கு வந்து சிறப்பையும் தரக்கூடியது வந்து இலக்கணம் தான். சங்க இலக்கியங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டவை. அதையும் தாண்டி வந்து இப்போ தொல்காப்பியம்லாம் வந்து 3500 ஆண்டுகள்லாம் கணக்கு சொல்கிறாங்க. அவ்வளவு காலத்துக்கு அது உயிர் வாழுது அப்படின்னு சொன்னால் அது காரணம் வந்து அந்த வேறுதாளம், யாப்புங்கிற வேரில் தான் அது தளிர்த்து நிற்கிது. இன்றைக்கி 6 செம்மொழிகளில் தமிழுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. உலக மொழிகள்லேயே 6 மொழிகளில் செம்மொழி இல்லை தமிழ் மொழி ஒன்று. இந்த தமிழ் மொழிக்கு செம்மொழின்னு கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்த அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா சங்க இலக்கியங்கள் தான். இதனுடைய கால அளவு வந்து செம்மொழிக்கு கால அளவு கேட்குறாங்க. எத்தனை ஆண்டு, எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இது வாழ்கிறது என்றால் அதில் ரொம்ப இதாக இருக்கிறது. சில மொழிகள் இப்போ இல்லை. லத்தீன் மாதிரி சில மொழிகள், ஈப்ரோ மாதிரியான சில மொழிகள், சமஸ்கிருதம் இல்லை. இல்லாத மொழிகளையும் நம்ம அதை அங்கீகரித்து இப்போ செம்மொழின்னு சொல்கிறாங்க. ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய மொழிகளில் மூத்த மொழி சீன மொழியும் தமிழ் மொழியும் தான். அதுக்கு காரணம் அடிப்படை வந்து இலக்கணம், யாப்பு, இதுதான். இதை வந்து இப்போ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பட்டம் வாங்குவாங்க. ஒரு கல்லூரியில் படித்தாக்க ஒரு பட்டம் கொடுப்பாங்க, அது பண்ணுவாங்க. கவிஞர் ஆகிறதுக்கு மாத்திரம் எந்த பட்டமும் இல்லை. அது இன்னொருத்தர் கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அவனை போட்டுக்கிறாங்க. அவர் வந்து நான் கவிதை எழுதுகிறேன், எனக்கு கவிஞர்னு போட்டு ராமக்கண்ணு கவிஞர் அப்படின்னு போட்டு ஒரு கவிதை விளம்பரப்படுத்திக்கிறாங்க. ஆக இது வந்து நம்மளுக்கு ஒரு மொழிக்கான ஒரு வளமான போக்கு இல்லை. இது வரவேற்கப்படக்கூடியதும் இல்லை. அதுக்கு ஒரு வரம்பு இருக்கணும். நீங்கள் புது கவிதை எழுதினாலும் கூட என்ன கேட்டால் அதுக்கு கொஞ்சம் இலக்கணங்களை, பழைய இலக்கணங்களை தளர்த்தி கொஞ்சம் எளிதாக எழுதுறது மாதிரி கொஞ்சமாவது அது இலக்கணம் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் உரைநடையே நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் கண்ணதாசனுடைய உரைநடை நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற புதுக்கவிதையை விட நல்லாயிருக்கும்.
புது கவிதை அதுதான் புது கவிதை. இவங்க எழுதுன கவிதை இல்லை. இது காளாந்து பூத்தது மாதிரி இன்றைக்கி முளைக்கு நாளைக்கு காணாமல் போயிடும், நிலைச்சி நிற்காது. இப்போ நான் மரபு எழுதியிருக்கேன்னா இந்த மரபு வந்து இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அப்புறமும் பேசப்படும். ஏன்னா அதுக்குள்ள யாப்பு ஒரே மாதிரி தான். அன்னைக்கு உள்ள இதுதான் இன்றைக்கும் இருக்குது. அந்த யாப்புங்கிறது கவிதைக்கு உள்ள இலக்கணம். அந்த அடிப்படையில் தான் வந்து அதனால் அதை ஒரு ஆர்வத்தில் எழுதுகிறவங்க தான். அவங்கெல்லாம் கவிஞர்கள்னு யாரும் அவங்களுக்கு கவிஞர் பட்டம் கொடுக்கல. இப்போ எனக்கு வந்து காவிய புலவர்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு. அந்த காவிய புலவர்னு பட்டம் கொடுத்ததுன்னு சாதாரண ஆள் இல்லை. அவர் பெரிய தமிழறிஞர், 108 நூல்கள் எழுதியிருக்கார். யார்? ஈ. சுந்தரமூர்த்தி. அந்த ஈ. சுந்தரமூர்த்திங்கிறது யார்? சென்னை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய 2வது துணைவேந்தர். முதல் துணைவேந்தர் வந்து அவை நடராஜன், அதுக்கடுத்து ஈ. சுந்தரமூர்த்தி. அவ்வளோ பெரிய மிகப்பெரிய தமிழறிஞர் கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த விருது. இதில் பார்த்தீங்கன்னா ஈ. சுந்தரமூர்த்தி பெயரோட எனக்கு காவிய புலவர்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. மரபு கவிதைகள் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய பெயர் அறியப்படக்கூடிய ஒரு பெயராக இருக்குது. இந்த மரபு கவிதைகளையுமே தாண்டி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய கவிதைகளில் தமிழ் சொற்களே ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கவிதை அது தூய தமிழ் சொற்கள் இல்லாமல் வேறு மொழி கலப்படத்தோடு நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தமிழில் ஒரு ஆழ்ந்த ஆற்றல் இல்லை, மொழி ஆளுமை இல்லை, தமிழை முழுமையாக அவங்க வந்து ஆழ்ந்து படிக்கலை. ஒரு ஆர்வத்தில் இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் சித்திரம் வரைகிறது மாதிரி இதை வரைஞ்சிட்டு அப்பா பாருங்கள் உங்களை வரைஞ்சிருக்கேன்னு பிள்ளைகள் காட்டும் சிலட்டில். அந்த மாதிரி நான் கவிதை எழுதியிருக்கேன்னு அவங்க சொல்லிக்கிறாங்களே தவிர அது கவிதைக்குள்ளே வராது. அந்த இலக்கிய வட்டத்திற்குள் அவர்களுக்கு இடம் இல்லை. இலக்கிய வட்டத்துக்குள் ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் ஒரு குறைந்தது அவங்களுடைய ஆளுமைகள், அவங்களுடைய படைப்புகள் ஒரு 100 ஆண்டு காலமாவது இருக்கக்கூடிய சூழல் இருக்கணும். அப்படியான கவிதைகள் இப்போ அதிகம் வர்றதில்லை. நான் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் சொல்லுவேன், கவியரங்கத்தில், உங்களுடைய இன்னும் கவிதைக்கு நீங்கள் வரல, கவிதைக்கு அடி போட்டு உள்ளே நுழையிறீங்க, இன்னும் உங்களை தயார்படுத்திங்க, மரபு கவிதைகளை படிங்க. அல்லது புது கவிதை படிக்கிறாங்க. ஈரோடு தமிழன்பன், அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், அவங்க காமராஜன், பொன்னிவளவன், இவங்களுடைய கவிதைகள்லாம் படித்தா தான் உங்களுக்கு வரும். நீங்களாக கற்பனையில் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை திருப்பி திருப்பி அதையே சொல்லிகிட்டு இருக்கிறது கவிதை ஆகாது. கூறியது கூறின் குற்றமாகனு ஒரு இலக்கணம் உண்டு. கவிதையில் சொன்னதை திரும்பி வரக்கூடாது, அந்த வார்த்தை திருப்பி வரக்கூடாது, அதே பொருளும் வரக்கூடாது. நீங்கள் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கீங்களா, நான் அறிவுரை கூறுறது உண்டு கவியரங்கங்களில். இப்போ நீங்கள் அரசு பணியில் இருக்கும்போதே எழுத்து பணிக்கான ஆர்வமும் உங்களுக்கு மேலோங்கி இருக்குது, எழுத்தில் நிறைய பணிகளும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அந்த ஈடுபாடு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதுக்கு தூண்டுகோலாக எந்த ஒரு விஷயம் அமைஞ்சது? உங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி தான். அது அரசு பணிங்கிறது வந்து அரசு பணியில் ஓய்வு கிடைக்குங்கிறது ரொம்ப, இலக்கிய பணிங்கிறது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் எழுதக்கூடிய ஒரு படைப்புகள். அது கவிதையானாலும் சரி, கட்டுரையானாலும் சரி, நாவலானாலும் சரி, எதுவானாலும் சரி, தன்னை மறந்த நிலையில் நிலையில் வரக்கூடிய படைப்புகள் தான் அது படைப்புகளாக இருக்கும். அரசு துறையில் மேலே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் அவங்க லெவலில் அவ்வளோ இது இருக்காது. அதுக்கு கீழே இந்த இடத்த கீழேயும் இல்லாமல் மேலேயும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கவங்ககிட்ட இருந்த ப்ரெஷர், அரசியல்வாதிகளுடைய இது, தனக்கு மேலே இருக்க அதிகாரிகளுடைய இதெல்லாம் சேர்ந்து வருகிறப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்திற்கு மருந்தாக எனக்கு வந்து அமைந்தது தான் இந்த இலக்கியம். அப்போ நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் மறக்கணும்னா நான் எனக்கு ஏற்கனவே இந்த இலக்கியத்தில் இருந்த ஆர்வத்தினால அதை படிக்க ஆரம்பிப்பேன். குறிப்பாக வந்து திருக்குறள் படிப்பேன். எனக்கு மன கஷ்டம் வந்தாலும் திருக்குறள் படிப்பேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் அதுக்கும் திருக்குறள் தான் படிப்பேன். வள்ளுவர் இதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு தேடுவேன். அப்படி என்னை வந்து ஆட்டுப்படுத்திக் கொள்வதற்காக நான் இலக்கியத்தை கையாண்டேன். அப்போது நான் கவிதைக்குள்ளே போனேன். கவிதை நயங்களையும் அது சுவைக்கக்கூடிய இதுகளையும் படிக்கிறப்போ எனக்கு இந்த உள்ளே இருந்த அழுத்தம் வெளியே போயிடுச்சு. அதனால் படைப்புகள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு.
உங்களுடைய மன அழுத்தத்துக்கு வடிகாலா எழுத்து பணி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கட்டுரை நூல்கள் 2 எழுதியிருக்கீங்க. அதுல வந்துட்டு உலக பொதுமறை உணர்த்தும் நெறிகள் அப்படிங்கிற ஒரு நூலும், அதே மாதிரி வாழ்வியல் ஓவியம் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூலும் எழுதியிருக்கீங்க. இந்த 2 நூல்கள் எழுதும்போது வாழ்வியல் ஓவியம் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன ஐயா திருக்குறளை? அது ஓவியம் எப்படி நம்மளுக்கு உள்ளத்தை கவரக்கூடியதோ அது மாதிரி வாழ்க்கைக்கு உகந்த செய்திகளை உள்ளத்தை கவரக்கூடிய அளவில் அது வந்து கொடுக்குறதுனால அது நம்மளுக்கு ஒரு காட்சி பொருளாக பார்க்குறப்போ ஓவியமாக இருக்கும். இப்போ உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறைய நீங்கள் தரமணியில் இருக்க நீங்கள் ஓவியமாக பார்த்துருக்கலாம், அல்லது பார்க்கலன்னா ஒரு தரம் போய் பாருங்கள். அங்கே ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு ஓவியம் தீட்டியிருப்பாங்க. அந்த ஓவியத்தை பார்த்தாலேயே அந்த குறளுடைய தாக்கம் அதில் இருக்கும். ஆக அது ஓவியமாக மனதில் எழுதப்படக்கூடிய இலக்கியமாக இருக்கிறதுனால அது மனத்தால் பார்க்கக்கூடிய ஓவியம், அது கண்ணால் பார்க்கக்கூடிய ஓவியம் இல்லை. கற்பியல் களவியல் அந்த எண்பத்து பாலில் எந்த குரலை படித்தாலும் சரி அது ஒரு நாடக தோணியில் அந்த குரல்களாக இருக்கும். அவங்க பேசுகிற அந்த உரையாடல் இருக்குது பாருங்கள், அதுவே பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு ஓவியமாக தோணும் மனசுலேயே. வாழ்க்கையை வடிவமைத்து கொடுக்குற ஒரே ஒரு நூல் வந்து திருக்குறள் தான். அந்த வடிவம் வந்து ஓவியமாக நம்ம மனதில் படுது. ஓவியம் எப்படி மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்குது, அது மாதிரி வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருந்து வாழ்க்கையை நெறிப்படுத்துறது. அந்த நெறிப்படுத்துறது அது பார்க்குறது ஓவியமாகவும் இருக்குது, அதான் நெறியாகவும் இருக்குது. நம்மளை நெறிப்படுத்துகிற நூல் வந்து இது. அதான் உலகத்துக்கு நம்மளுக்கு மட்டும் இல்லை, யாரும் ஊரே யாவரும் கேளியறிந்து பூங்குன்றன்னு சொன்னது நமக்கு தமிழனுக்கு மட்டும் இல்லை, அது உலகத்துக்கு சொன்ன மொழி தான். அந்த உலகத்துக்காக படைத்தது தான் திருக்குறள். இப்போ வள்ளுவர் வந்து எங்கே பார்த்தாலும் அதில் தமிழுங்கிற வார்த்தையே வராது, தமிழருங்கிற சொல்லே இருக்காது, தமிழ்நாடுன்னே இருக்காது. அவனுடைய நோக்கமே உலகம், அதுதான் உலக பொதுமறைன்னு அதுக்கு பேர். இப்போ நீங்கள் எழுத்து பணி பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெளிவாக சொன்னீங்க. இப்படி இருக்கும்போது பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் நிறைய இலக்கிய சொற்பொழிவுகள் பண்ணியிருக்கீங்க, பட்டிமன்றங்கள் செஞ்சுருக்கீங்க. இப்படிலாம் பண்ணும்போது இந்த பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு விதை போட்டது யார்? விதை போட்டது என்னுடைய வகுப்பாசிரியர் தான், சாமிநாத பிள்ளைன்னு ஒருத்தர். நான் 7ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அரசு துறையிலேருந்து ஆண்டுதோறும் வந்து அந்த சுதந்திர தினம் குடியரசு தினத்தில் விழா நடத்துவாங்க. அப்போ பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் போட்டி நடத்துவாங்க அரசு. அந்த ஊர் தாசில்தார் தான் அது தலைமை தாங்கியெல்லாம் நடத்துவார். அப்போ அந்த தாலுகா ஆஃபீஸிலேருந்து ஒரு டெப்டி தாசில்தார் வந்து எங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட இந்த மாதிரி உங்கள் பள்ளியிலேருந்து நல்ல பேச்சாளர் மாணவர்களை அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி நீங்கள் ஒவ்வொரு வகுப்பாக போய் கேட்டு பேர் எழுதிட்டு போங்கிறார். ஒரு ஆசிரியர் கூடவே வர்றாரு. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன், சாமிநாத பிள்ளை தான் என்னுடைய வகுப்பாசிரியர், அவர் அங்கே இருக்கார். உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி இன்றைக்கி மாலையில் பேசணும், போட்டிகள் இருக்குது, அதுக்கு உங்கள் வகுப்பிலேருந்து பேர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் பார்த்தாரு, அதில் இந்த இவன் பேர் எழுதிங்க அப்படின்னாரு. இவன் தான் எவன் அப்படின்னா அந்த என்னை தான் சுற்றுறாரு அவர். எனக்கு இந்த வெற்றிவேல் இவன் பேர் எழுதிங்க, இவன் தான் வாயாடி எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பான். நான் உடனே பதறிட்டேன். ஐயோ நான் போய் மைக்கில் போய் இப்போ மேடையில் ஏறி பேசுகிறது எனக்கு நான் 7ஆம் வகுப்பு, நான் என்ன ஒரு 12 வயசு தானே இருக்கேன் அப்படின்னா. இல்லை நீ பேசுகிறாடா போடா, எழுதிட்டு போங்கண்ணா. எழுதிட்டு போயிட்டாங்க. அப்புறம் மேடையில் ஏற்றிட்டாங்க, பேசினேன், முதல் பரிசு வந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துருங்க. அதுலேருந்து தொடர்ந்து 7ஆம் வகுப்புலேருந்து நான் 11ஆம் வகுப்பு வெளியில் வர வரைக்கும் பேச்சு போட்டியில் நான் தான் முதல் பரிசு, கட்டுரை போட்டினா நான் தான் முதல் பரிசு. அப்படி பேச்சு தொடங்கியது. அதே மாதிரி சொரதா வந்து எதுகை சிற்பி, உன்னுடைய எதுகை வந்து ரொம்ப அழகாக இருக்குது, என்னை எப்படி ஓமை கவிஞர் ஓமை நல்லா இருக்குங்கிறதுக்காக ஓமை கவிஞர் சொல்கிறாங்களோ அதே போல் உன்னுடைய எதுகை மோனைகள் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால எதுகை சிற்பி, நீ தொடர்ந்து அதை போட்டுக்கொள்ள வேண்டும்னு அவர் எனக்கு இந்த நெஞ்சில் பூத்தமிழர்கள்ன்ற ஒரு நூலுக்கு அணிந்தர் ஒத்துந்தார். யார்? சொரதா. அதுலேயே எழுதியிருந்தார், இவர் எதுகை சிற்பி என்று நான் கொடுக்குறேன், இந்த பட்டத்தை இவர் தொடர்ந்து போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் மேடையிலையும் அடுத்த கூட்டங்களில் அவர் பேசுகிறப்ப கொடுத்தேன், இவன் போட்டுக்கிற மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பேசினார். இந்த மாதிரி நிறைய பட்டங்கள்லாம். ஐயா, நீங்க பல மரபு கவிதைகள்ல எழுதியிருக்கீங்க. இந்த மரபு கவிதைகள்ல குறிப்பா கண்ணதாசனின் கவிதை வாசம் அப்படின்னு ஒரு மரபு கவிதை எழுதியிருக்கீங்க. கண்ணதாசன் மேல உங்களுக்கு அவ்வளோ ஆர்வமா ஐயா? ஆர்வம்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பெரிய காதல் உண்டு. கண்ணதாசன் மீது எனக்கு ஒரு அளப்பரிய காதல் உண்டு. கண்ணதாசனை காதலிக்காத பெண்கள் இல்லை, காதலிக்காத கவிஞர்கள் இல்லை. எல்லாரையும் விட நான் ரொம்ப அவரை காதலித்தேன். அதனால தான் அவருடைய தாக்கம் என்னுடைய கவிதையில் இருக்கும். எல்லோரும் என்னுடைய கவிதையை படிக்கிறப்போ என்ன சொல்லுவாங்கன்னா,
ஏன்னா கண்ணதாசன் பாணியிலே இருக்குது, கண்ணதாசன் சொல்கிற மாதிரியே சொல்கிறீங்களே, கண்ணதாசன் மாதிரியே சந்தம் இருக்குது, கண்ணதாசன் மாதிரியே நடை ஓட்டம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லணும். கண்ணதாசன் கவிதை வாசன் நூல் வெளியிட்டது வந்து அன்றைக்கு ஒரு அமைச்சர். அந்த நூலை திறனாய்வு பண்ணி பேசினது அவை நடராஜன், முன்னாள் துணைவேந்தர், தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் அவை நடராஜன் தான் நாடறிந்த உலகமறிந்த ஒரு தமிழறிஞர். அந்த இதை பேசுகிறப்போ அவர் அதில் என்ன இருக்குன்னா, அந்த நூலை பார்த்தீங்களா தெரியும், கண்ணதாசன் ஒரு சப்ஜெக்டை எழுதி அதே சப்ஜெக்டை நானும் எழுதுவேன், அதே நடையில் எழுதுவேன், அதே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி உள்ள கவிதைகள் நிறையா அதில் இருக்குது. அந்த கவிதையில் 2 கவிதையை அவர் எடுத்து படித்தார், யார், அவை நடராஜன். இந்த 2 கவிதையை பார்த்தா நான் படிக்கிறப்போவே எனக்கு என்ன தோணுதுன்னா, 2 கவிதையும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே நடையாக தான் இருக்குது, ஒரே சொந்தம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒருத்தர் எழுதலை, இது தனித்தனியாக 2 பேர் எழுதியிருக்காங்க. அதில் ஒருத்தர் கண்ணதாசன் எழுதியிருக்கார் ஒரு கவிதையை, இன்னொரு கவிதையை புதிய வெற்றிவேலன் எழுதியிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் படிக்கிற இந்த 2 கவிதையில் எந்த கவிதை புதிய வெற்றிவேலன் எழுதுனது, எந்த கவிதை கண்ணதாசன் எழுதுனது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கவிதையை படித்து கேட்டினார். அந்த கவிதையெல்லாம் படிச்சுட்டு என்ன கண்ணதாசன், 2மே கண்ணதாசன் எழுதுனதாக இருக்குது அப்படின்னாங்க. இல்லைங்க அப்படின்னு சொன்னால் இந்த கவிதை இவர் எழுதுனது, இது அவர்னா ஒரு கவிதை வழக்கம் சொன்னார். எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்ணதாசனுடைய தாக்கம் எனக்கு அந்த அளவுக்கு இருக்குது. நான் இந்த அளவுக்கு வெளியில் வர்றதுக்கு கண்ணதாசனை உள்வாங்கி அவர் கையாண்ட அந்த ஆளுமையை உள்வாங்கிட்டு நான் அந்த வழியில் பயணித்ததுனால தான் என்னுடைய இலக்கிய பயணம் இந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமாகவும் சிறப்பாக அமைந்தது. என்னுடைய குருநாதர் அவர் தான். ஐயா, நீங்கள் முப்பெரும் காவியங்கள் எழுதியிருக்கீங்க, இதை எழுத தூண்டுகோலாக அமைஞ்சது எது? தூண்டுகோலாக அமைஞ்சது 3 காவியங்களுக்கும் 3 காரணங்கள் இருக்குது. காவியங்கிறது மிகப்பெரிய சப்ஜெக்டு, அதுவும் மரபில் எழுதுங்கிறது அதை விட ரொம்ப கடினமானது. அதுவும் வரலாற்று காவியங்களுக்கும் புதின காவியங்கள் இல்லை. வரலாற்று காவியங்கள் எழுதுகிறப்போ வரலாற்று பிழையை ஏற்பட்டு விடக்கூடாது, இலக்கண பிழை வந்துடக்கூடாது. அதில் ரொம்ப நெருடலான சப்ஜெக்ட் அது. என் மாதிரி ஆளுகளை கையில் எடுக்கிறது அவ்வளோ எளிதில்லை. நான் இந்த மாதிரி நிறைய நூல்கள்லாம் வெளியிட்டப்போ அப்போது திருநாவுக்கரசர் அமைச்சராக இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, என்னுடைய பல நூல்கள் அவர் தான் வெளியிட்டிருக்கார். அவரை ஒரு தரம் சந்திக்கிறப்போ, நீங்கள் இந்த மாதிரி எழுதுறீங்க, நிறைய பத்திரிகைகளெல்லாம் உங்களுடைய கவிதைகள் வருது, அதெல்லாம் சரிதாங்க, கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணுங்கன்னாரு. அப்போது நான் சொன்னேன், பெரிய அளவுன்னா எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கன்னு. அவர் என்னன்னா, அவர் டேபிள் இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்குது, அது மேலே வந்து இயேசு காவியம்னு ஒரு புத்தகம் இருந்தது. அதை கையாக காட்டி சொன்னார், இந்த பாருங்கள் இயேசு காவியம் கண்ணதாசன் எழுதுனது, அது மாதிரி ஏதாவது காவியங்கள் எழுதுங்கன்னாரு. காவியமா? நான் எனக்கு கொஞ்சம் காவியம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எழுத, நான் இதே வார்த்தை தான் சொன்னேன். நான் வந்து தேங்காய் முடி கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கவனை போய் காவியம் எழுத சொன்னால் நான் என்ன கம்பனா, புகழேந்தியா, சேக்கிலாரா, அது அவங்க இப்போ லெவல் வேறு. நான் என்ன, உங்களுடைய கண்ணதாசன் கவிதை வாசத்தை நான் படித்ததுக்கப்புறமும் அபய நடராஜன் அதை பற்றியான சான்றிதழ் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் அதை ஏன் தயங்கி, உங்களுக்கு அந்த திறமை இருக்குது, நீங்கள் எழுதுங்கன்னாரு. அப்போ தான் நான் யதார்த்தமாக கேட்டேன். அவரும் முன் யோசனை இல்லாமல் தான் சொன்னார் எதை எழுதுறதுன்னு. அவருக்கு என்ன திடீர்னு என்ன ஆச்சுன்னா, கண்ணகி காவியம்னா இந்த மெரினாவில் இருக்கிற பவளவிழா, யூனிவர்சிட்டி பவளவிழா கட்டடத்தில் மூவாவுடைய நூற்றாண்டு விழா நடக்குது. அந்த நூற்றாண்டு விழாவில் சுந்தரமூர்த்தி மேனாள் துணைவேந்தர் பேசுகிறப்போ என்ன சொன்னால், அப்போ அவருங்க எனக்கு பழக்கமே கிடையாது. பிற்காலத்தில் இப்போ எனக்கு அவரும் பழக்கமானார், அப்போ பழக்கம் இல்லை. அவருடைய பேச்சை நான் கேட்டுட்ருக்கேன். அவர் என்ன சொன்னார்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட சங்க இலக்கியங்களானாலும் சரி, அதுக்கு பின்னால் வந்து 50 காப்பியங்களானாலும் சரி, பழைய தமிழில் இருக்குது. அதை இப்போ இருக்கிறவங்க படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அதை 21ஆம் நூற்றாண்டுக்கு மடைமாற்றம் செய்து இந்த படைப்பாளிகள் சேர்ந்தால் அதுதான் பெரிய, இந்த மக்களுக்கு செய்ய, தமிழுக்கு செய்த மிகப்பெரிய தொண்டாகுன்னு ஒரு பேசினார். நான் இங்கேருந்து கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்போ இந்த சிந்தனை எனக்கு வந்துச்சு. அப்படி சொன்னால் எனக்கு சிலப்பதிகாரத்தின் மேலே ரொம்ப ஈடுபாடு உண்டு. எந்த அளவுக்கு நான் திருக்குறளை நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு சிலப்பதிகாரத்தையும் நான் நேசிக்கிறோம், படிக்கிறோம். சிலப்பதிகாரத்தை நம்ம ஏன் இந்த நடையில் இன்றைக்கு இருக்க தமிழில் ஏன் எழுதக்கூடாதுன்னு நினச்சி அப்படி தொடங்கினது தான் கண்ணகி காவியம். வேலு நாச்சியார் காவியம் எப்படி வந்ததுன்னா, அது வந்து அவருடைய இதில் வேலு நாச்சியார் காவியம் எப்படி வந்ததுன்னா யாரும் சொல்லி எழுதலைன்னா, வேலு நாச்சியார் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனை, ஜான்சி ராணியும் ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனை. இவங்க 2 பேருடைய வரலாறையும் நான் படித்தேன். 2 பேருடைய வரலாறையும் படித்ததுக்கு அப்புறம் ஜான்சி ராணிக்கு உள்ள புகழ் வந்து வேலு நாச்சியாருக்கு இல்லை.
வேலு நாச்சியார் மராட்டியத்தில் மகாராஷ்டிரத்தில் பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் வேலு நாச்சியார் சான்சி ராணின்னு நிறைய பேர் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலே வேலு நாச்சியார்னு யாரும் பேர் வைக்கல. வடநாட்டுக்காரன் எப்போவுமே கேட்டிங்கன்னா நம்ம காந்தி பேர் வைப்போம், நேருன்னு பேர் வைப்போம், பட்டேல்னு பேர் வைப்போம். தமிழ்நாட்டு சுதந்திர போராட்டருக்கு வஉசி சிதம்பரம் இல்லை, அந்த மாதிரி தமிழ்நாட்டு இதுகளை வடநாட்டுக்காரங்க வைக்க மாட்டாங்க. அப்போது நான் அந்த வரலாறை படிக்கிறப்போ சான்சிரானுடைய வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வாரிசு இல்லை. வாரிசு இல்லைன்னா அந்த சொத்தை அரசு எடுத்துக்கும், ஆங்கில வாரிசு இல்லாதவங்க. அப்போ அந்த சொத்து உனக்கு வாரிசு இல்லை, உன்னுடைய நாட்டை என்கிட்ட கொடுத்துன்னு கேட்குறாங்க. அவர் கணவரும் இல்லை, சான்சிராணி கணவரும் இறந்துட்டார், வாரிசும் இல்லை. அப்போ நான் நாடு கொடுக்க முடியாதுன்னு அப்போ சண்டை வந்தது. சண்டையில் போனாங்க, அங்கேயே இறந்துட்டாங்க. போர்க்களத்துலேயே அந்த அம்மா இறந்துருச்சு. ஆனால் வேலு நாச்சியார் அப்படி இல்லை. வேலு நாச்சியார் நாட்டை சிவகங்கையே வெள்ளைக்காரர்கள் பிடித்து விட்டார்கள், அடிமையாக்கி விட்டார்கள். வேலு நாச்சியாருடைய கணவரை கொன்று விட்டார்கள், சுட்டு கொன்று விட்டார்கள். இந்த அம்மா தலைமறைவாக 10 வருஷம் காட்டில் வாழ்ந்தது. காட்டில் வாழ்ந்துக்கிட்ட ஒரு படை திரட்டி அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி வாழேந்தி வேலேந்தி குதிரையில் போய் சண்டை போட்டு நாட்டை வென்று முடிசூடி 10 ஆண்டுகள் ஆண்ட ராணி வேலு நாச்சியார். அது யாருக்கும் தெரியாது. அது கல்வெட்டில் இருக்குது, செப்பேடில் இருக்குது, வரலாற்று ஆசிரியர்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு அது வரல. இந்த தாக்கம் எனக்கு இருந்தது. ஏன் நம்ம வேலு நாச்சியார் காவியத்தை காவியமாக எழுதி இந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது என்ன எனக்கு தோன்றியது. அதனால் தான் வேலு நாச்சியார் காவியம். அந்த வேலு நாச்சியார் காவியம் இன்றைக்கு அரசு அதுக்கு 50,000 ரூபா பரிசு கொடுத்து, முதல் பரிசு வேலு நாச்சியார் காவியத்துக்கு 50,000 ரூபா பரிசு கொடுத்து முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி புதுக்கோட்டை தமிழ் சங்கம் அதுக்கு பரிசு விருது கொடுத்துருக்காங்க. இப்படி தான் என்னுடைய காவிய படைப்புகள் இப்படி தான் வந்தது. நீங்கள் ஏகப்பட்ட பட்டங்கள், ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கீங்க. இதில் எந்த விருது உங்களுடைய மனம் ரொம்பவுமே நெகிழ்ந்த ஒரு விருதாக இருக்குது, இந்த விருது வாங்கினோடனே எனக்கு ரொம்பவுமே ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு உணர்ந்த தருணம் இது? அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா, நடிகர்கள் சிவாஜி கணேசனுடைய குடும்பத்தினருடைய அறக்கட்டளை ஒன்று இருக்குது. அந்த அறக்கட்டளையில் ஆண்டுதோறும் ஒரு சிறந்த கவிஞருக்கு விருது கொடுக்குறாங்க. அதுக்கு செவாலியர் சிவாஜி விருதுன்னு பேர். இந்த நடராஜ சிலை பார்த்துருக்கீங்களா? அந்த நடராஜ சிலை மாதிரி ரவுண்டாக இருக்கும். அதில் அவர் நவராத்திரியில் நடித்த 9 படங்கள் சிலையாக இருக்கும். அப்படி ஒரு இது. அது அந்த குடும்பத்திலேருந்து கொடுத்தாங்க. எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் அறிமுகம் இருந்தது ஆரம்ப காலத்தில். ஆனால் அது கொடுக்குறப்ப அவர் இல்லை, அந்த பட்டம் கொடுக்குறப்ப அவர் இல்லை. ராம்குமார் தான் பட்டத்தை கொடுக்குறார். அப்போ ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது எனக்கு. ஒரு நடிகர் திலகத்தின் பெயரில் நம்மளுக்கு ஒரு விருது. அதுக்கு முன்னாலேயும் சில விருதுகள் வந்திருக்கு, சில அமைப்புகள் விருது கொடுத்துருக்காங்க. அது என்னை நெகிழ வைத்த ஒரு இது. என்னை ரொம்ப நெகிழ வைத்த ஒரு நிகழ்ச்சி என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, உலகத்தமிழ் கவிஞர்கள் மாநாடு எங்கே நடக்குது? மலேசியாவில் ஈப்போ நகரில் நடக்குது. நான் போயிருந்தேன். அந்த மாநாட்டில் கவியரங்கம் நடக்குது. அந்த கவியரங்கத்தில் நான் கவிதை படிக்கிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு சிலப்பதிகார சிறப்புன்னு. ஏன்னா நான் கண்ணகிகாவியம் எழுதுனதுனால எனக்கு சிலப்பதிகார சிறப்புன்னு அந்த தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த தலைப்பில் நான் கவிதை படித்தேன். அந்த கவிதை படிக்கிற அந்த மேடை, நான் படித்த கவிதை அந்த இதில் இருக்குது. இது ஒரு சர்வதேச அளவில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது. இந்த கவிதைக்கு ரொம்ப ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் இந்த கவிதை பல எல்லா இதழ்களையும் வெளிவந்தது. அந்த ஈப்போ நகரில் அந்த மாநாட்டில் சிறந்த நூல்களுக்கு பரிசு அறிவிச்சிருந்தாங்க. நான் கண்ணகி காவியம் அனுப்பியிருந்தேன். சர்வதேச மாநாடு 67 நாடுகளிலிருந்து தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்களும் வந்திருந்தாங்க. ஒரு பெரிய ஆடிட்டோரியம், ஒரு 2000-3000 பேர் அமரக்கூடிய ஆடிட்டோரியம். அதில் தமிழ்நாட்டுக்கு எனக்கு கொடுத்தாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இது கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுக்கு கண்ணகி காவியத்துக்கு நான் ஒரு 4-5 ரூபா தள்ளி உட்காந்துருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்காக நான் சொல்கிறேன். இந்த எத்தனையோ விருதுகள் நம்ம வாங்குறப்போ ஏற்படாத ஒரு நிகழ்ச்சி அங்கே எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ அங்கே கூப்பிட்றாங்க. அப்போ எனக்கு என்ன நினைக்க நான் கண்ணதாசன் ஒரு பாடல், மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும்னு ஒரு பாடல் இருக்குது.
அப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் அப்போ காவிய புலவர் இல்லை, அதுக்கப்புறம் தான் காவிய புலவர்லாம் பிற்காலத்தில் இருந்தது. கவிஞர் புதுகை வெற்றிவேலன் எழுதிய கண்ணகி காவியத்திற்கு முதல் பரிசு வழங்கப்படுகிறது, கவிஞர் மேடைக்கு வரவும்னு சொல்கிறாங்க. நான் எந்திரிச்சு அப்படி வர்றப்போ அவ்வளோ பேரும் ஒரு 1000 பேர் கைதட்டுறாங்க. 1000 பேர் கைதட்டுனா அந்த மாபெரும் சபையில் நீ நடந்தாலுங்கிற அந்த வாசனை எனக்கு மனசில் ஓடுது. ஓ, நம்மளுக்கு இப்படி ஒரு அது ஒரு எனக்கு நிகழ்ச்சி. அது என்னென்னா, மற்றவங்க எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நூலுக்கு பரிசு கொடுத்தாங்க. மற்ற நாட்டுக்கு கொடுத்த கைதட்டலை விட எனக்கு கூடுதலான கைதட்டல் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லா நாட்டிலையும் இருந்துமே ஒரு 10 பேர் 15 பேர் தான் வர்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் அந்த மாநாட்டுக்கு இங்கேருந்து வந்தவங்க. அது இல்லாமல் அங்கே இருக்க தமிழர்கள் எல்லாம், அவங்களுக்குலாம் தாய் தமிழகம் வந்து தமிழ்நாடு தானே. நம்ம கவிஞர் அவங்க மனசில் ஓடுறது நம்ம கவிஞர். இப்போ தாய்லாந்துலேருந்து ஒருத்தர் வந்து பாடினார், சிலோன்லேருந்து வந்து இலங்கையில் பாடினார்னா பரிசு கிடக்க வாங்குறாங்கிறத விட நம்மங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு உற்சாகம். அதனால் அந்த ஒரு உற்சாகத்தில் அந்த கைது அது எனக்கு ரொம்ப வைத்த நிகழ்ச்சிகள். ஆக 2 சர்வதேச மாநாட்டில் நான் பேசியிருக்கேன். ஒன்று வந்து முதல்ல சொன்னது மாதிரி உலகத்தமிழ் 9வது உலகத்தமிழ் கவிஞர்கள் மாநாடு கோலாலம்பூர். அதுக்கு அடுத்து இலங்கை தலைநகர் கொழும்பு தமிழ் சங்கத்தில் நான் ஆற்றிய உரை. இது 2 உரையும் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும். ஐயா, இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் உங்களுடைய படைப்புகள் பற்றியும் தமிழை பற்றியும் ரொம்பவுமே தெளிவாகவும் அருமையாகவும் சொன்னதுக்கு நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிமா. என்னை வெளிக்கொண்டு என் மீது ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சுவதற்கு மக்கள் டிவியும் காரணமாக இருந்திருக்கிறதுங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. மக்கள் டிவி நிறுவனத்திற்கும் உங்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா.